சொந்தத்திற்குள் திருமணம் செய்கிற போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்கள் இது. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட். பொண்ணு கட்டி கொடுத்த வீட்ல எல்லாம் அம்மா அங்க போய் தங்க மாட்டாங்க எப்பவுமே. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. எங்க அம்மாவுமே வந்து எங்க வீட்டுக்கு காலையில வந்தா ஈவினிங் போயிருவாங்க. என்ன பண்றது, தலையெழுத்து. என்னோட மாமா பையனையோ இல்ல அத்தை பையனையோ நான் கல்யாணம் பண்ணிட்டா எங்க அம்மா வந்து ஒரு 2 தங்கலாம். ஆமா, கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு முந்தின நாளே 2 குடும்பமும் ஒரே குடும்பமா இருப்பாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. முத நாளே கல்யாணமே கலகட்டும். நல்ல ஒற்றுமையா இது. அழகு வேற. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சொந்த மாமா தாய் மாமா அங்க இருக்கிற உரிமை வந்து எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்காது. ஆஹா, போகும்போது நான் என் இஷ்டத்துக்கு எது வேணுமோ எங்க மாமனா கிட்ட கேட்பேன், இல்ல எங்க மாமியார் கிட்ட கேட்பேன், எது வேணா செஞ்சு கொடுப்பாங்க. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஓ, மாமனார் ஏற்கனவே உனக்கு மாமாங்கிறதுனால நெருக்க கூட இருக்கும். கூட இருக்கும், சுதந்திரமா இருக்கலாம், மாமனார் வீடு ஃப்ரீயா இருக்கலாம். ரைட். பெரிய விஷயம் ஐயா. ஷோ இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பி கிட்ட சொன்னேன், வந்து நின்னு எனக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்ப மருமை வந்து அசல்ல கொடுத்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாரு. இப்போ நம்ம வெளியில எடுத்தோம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வெளில வர வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிற இப்போ உங்க தம்பி கூட வந்திருக்காரா? இல்ல சார். இதுவே அசல்ல கொடுத்துருந்தீங்கன்னா மாப்பிள்ளைங்க வந்து உட்காந்து பாப்பல என்ன. சொந்தத்துல கொடுத்தா நகை பிரச்சனை இல்லை சார். நம்ம தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை ஏதோ நகை போட்டாங்கன்னு சொல்லிக்கிருவாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அந்நியத்துல கொடுத்தா இந்த நகை தான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நகை தான் போட்டாகணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். கேர்ள்ஸ்க்கு வந்து திருமணம்னு போது ஒரு பய உணர்வு ஏற்படும். எப்படி நம்ம போய் அங்க எப்படி இருக்கணுமோ அப்படின்ட்டு. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. எனக்கு நான் அத்தை வீட்டுக்கு தான் போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்ல. யூ ஆர் ரைட். ஒரு பெரிய இடத்துல அப்படியே வேரோட வேற இடத்துக்கு போறங்கிற ஃபீல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கே தான் போறோம். வேற மாதிரி சொந்தத்துல பிள்ளைல எல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, அவ்வளவுதான். How is it possible? Sir, how do I know, sir? Yeah, you're right. How do you know? Yeah. உங்களுக்கு எப்படி தெரியும்? Yes. அசல்ல கல்யாணம் பண்ணா நமக்கு புது சொந்தங்கள் கிடைக்குது. ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? எனக்கு வந்து எனக்கு 8 மாமனார் 8 மாமியார் இருக்காங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? பழைய அத்தை வந்து பூ வச்சு விடுறதுக்கும் புதுசா இருக்கிற அத்தைங்க லைனா வந்து பூ வச்சு விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்ற ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு. புரியலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெளியில கட்டையில பார்கெயின் பவர் கூடுது, பொண்ணுக்கு நிறைய நகை கிடைக்கும்னு சொல்றீங்களா? ஓ, நீ அப்படி வரியா? இப்போ எங்க சைடுல இருக்க எது பாக்குறவங்களுக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஏன் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நிறைய போடணும்னு எது அடங்கம்மால. அப்ப நான் இதை தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு 10 பவுன் எல்லாம் இருந்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறது தானே சரி. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.